பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வர மாட்டார் என பாமக தரப்பு வழக்கறிஞர் தரப்பில் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அன்புமணி ராமதாஸ் மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் ராமதாஸ் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அவர் ஆஜராக மாட்டார் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. உடல்நலக்குறைவு காரணமாக வர இயலவில்லை என ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் VS கோபு தகவல் தெரிவித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, தற்போது ராமதாஸ் உடல்நலக்குறைவு காரணமாக உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக மறுப்பு தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். அன்புமணி கூட்டியுள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரிய வழக்கில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோரை தனது அறையில் தனியாக சந்திப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் இன்று காலை அழைப்பு விடுத்திருந்தார். மாமல்லபுரத்தில் நாளை பாமக பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி கூட்ட திட்டமிட்டுள்ளார். அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள பொதுக்குழுக்கு தடை விதிக்க வேண்டும் என ராமதாஸால் நியமிக்கப்பட்ட மாநில பொதுச் செயலர் முரளி சங்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோரிடம் தனியாக பேச வேண்டியுள்ளதால் இருவரையுமே தன்னுடைய அறைக்கு நேரில் வர முடியுமா என்று இரு தரப்பு வழக்கறிஞர்களிடம் நீதிபதிக்கு இன்று காலை கேள்வி எழுப்பினார். அப்போது அன்புமணி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கே பாலு அதை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அதே போல் ராமதாஸ் தரப்பில் வழக்கறிஞர் கேட்டு தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார். பின்னர் தனது அறைக்கு வரும்படி ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவருக்குமே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த சந்திப்பின் போது கட்சியினர், ஆதரவாளர்கள், வழக்கறிஞர்கள் யாரும் அனுமதி இல்லை எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சந்திக்க தயாராக உள்ள நிலையில் இன்று மாலை சரியாக 5 மணி முதல் 5:30 மணிக்குள்ளாக இந்த சந்திப்பு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வரமாட்டார் என்றும் அவருக்கு உடல்நலக்குறைவு காரணமாக அவரால் நேரில் வர இயலவில்லை என்றும் நீதிபதிக்கு அது தொடர்பாக கடிதம் தருமாறு ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் கோப்பு தற்போது இந்த தகவலை நீதிமன்ற செய்தியாளர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.